இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு ஆர்டர் மேல அப்பீல் ஃபைல் பண்ணலாமா ரிவிஷன் ஃபைல் பண்ணலாமான்ற ஒரு क्वेश्चन ஒன்னு ரைஸ் ஆகக்கூடும். அது சிவில் கேசஸ்ல வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்பீலபிள் ஆர்டர்ஸ்னா என்ன, ரிவிஷன் ஃபைல் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ்னா என்ன, அதுக்கு எல்லாத்துக்கும் மேல அப்பீலுக்கும் ரிவிஷனுக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் என்ன, ரிவிஷன் எந்த நேரத்துல பயன்படுத்தணும், அப்பீல் எந்த நேரத்துல பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்பீலுக்கும் ரிவிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன்னா என்னன்றத பார்ப்போம். ரிவிஷன்னா ஒரு விஷயத்தை திரும்பி கன்சிடர் பண்றது, அதாவது அது ஆணிவேர்ல இருந்தே சரியானு சொல்லி கன்சிடர் பண்ற ஒரு கான்செப்டுக்கு பேர், லீகல் கான்செப்ட் பேர் ரிவிஷன். இப்ப பார்த்தோம்னா ஒரு ஹைகோர்ட்டுக்கு சிவில் கேசஸ்ல பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன் செக்ஷன் 115 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 227 இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு எல்லா கீழே இருக்கக்கூடிய எல்லா சபார்டினேட் கோர்ட்ஸ் மேலேயும் ஒரு சூப்பர்வைசரி பவர் ஒன்னு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல கூட சரி ஒரு பவர் ஒன்னு இருக்கு. ஹைகோர்ட் கீழே இருக்கிற சபார்டினேட் கோர்ட்ஸ் மேல அவங்களோட பவர் எக்ஸசைஸ் பண்ணலான்றது இருக்கு. இது தவிர செக்ஷன் 115 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ரிவிஷன் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல தெளிவா ஒரே விஷயம் போட்டிருக்கு, அப்பீல் when no appeal lies over the order. அது மெயினான ஒரு கிரைட்டீரியன். அதுல அதே மாதிரி அது ஒரு சபார்டினேட் கோர்ட்டால டிசைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுன்னா, இதுல அந்த கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற ஒரு விஷயம், அவங்க எல்லை வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணாம விட்டால், அல்லது அவங்க எல்லை வரம்ப மீறி எதனா விஷயத்த டிசைட் பண்ண, அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்கு எக்ஸஸா எதனா டிசைட் பண்ணாங்கன்னா, இல்லைன்னா எதனா இல்லீகாலிட்டி, எதனா ப்ரொசீஜரல் இல்லீகாலிட்டியோட இரெகுலாரிட்டியோட அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா, இந்த மூணு விஷயம் ப்ரொசீஜர் சம்பந்தப்பட்ட தவறு இருந்ததுன்னா, இல்லைன்னா எல்லை வரம்பு சம்பந்தப்பட்ட எல்லை வரம்பு மீறின செயலா இருந்ததுன்னா, இல்ல எல்லை வரம்ப பயன்படுத்தாத ஒரு செயலா இருந்ததுன்னா, கீழ்கோர்ட் இந்த மூணு கிரைட்டீரியன்ல நடந்துட்டாங்க, ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்கன்னா ஹைகோர்ட்ல நேரடியா ரிவிஷன் ஃபைல் பண்ண முடியும். ஆனா இந்த மூணு கிரைட்டீரியன்ல இல்ல, ஒரு அப்பீலபிள் ஆர்டர் தான் இருக்கு. இந்த மூணு கிரைட்டீரியன்லயே ஒரு அப்பீலபிள் ஆர்டர் தான் இருக்குன்னா அப்பீல் தான் ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு அப்பீலபிள் ஆர்டர்ல இந்த மூணு கிரைட்டீரியன் இல்லாம வேற ஏதான ஒரு ரீசன் சொல்லி ஃபைல் பண்ணும், அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணணும்னா அப்பீல் ஃபைல் பண்ணணும். அப்பீலுக்குன்றது தனி ப்ரொவிஷன். அப்பீல பொறுத்த வரைக்கும் ஒரு எரோனியஸ் டெசிஷனை சரி செய்யறதுக்கான ஒரு வழி, அதாவது ஒரு தவறான ஒரு டெசிஷனை சரி செய்யறதுக்கான வழி. ரிவிஷன் ஆணிவேர்ல இருந்து தவறா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸ நடத்துறதுக்கான அதிகாரமே இல்லை. இல்லைன்னா இந்த கோர்ட் இந்த கேஸ நடத்தினாங்கன்னா இது இயற்கை நீதிக்கு அப்பாற்பட்டான ஒரு செயலா இருக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா இது ரிவிஷன் ஜூரிஸ்டிக்ஷன் தான் போக முடியும், போகலாம். அது ரிவிஷன் ஜூரிஸ்டிக்ஷன் தான் போக முடியும்ன்றது சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கு. ரிவிஷனுக்கும் அப்பீலுக்கும் சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கிற கம்பேரிசன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கிற கம்பேரிசனோட வேறுபடும். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல பாத்தீங்கன்னா இந்த when no appeal lies என்ற ஒரு கிரைட்டீரியன் கிடையாது. அது when order of the lower court suffers from any impropriety or it suffers from any irregularity. கரெக்டா இல்ல, என்ன தவறான ஒரு விஷயம் இம்ப்ராப்பரா இருக்கு, இல்லைன்னா ஒரு irregular இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடைமுறை சம்பந்தப்பட்ட எதனா தவறு இருந்ததுன்னா ரிவிஷனுக்கு கீழ்கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போலாம், செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கு போலாம், செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கிற ஒரு கேஸுக்கு ஹைகோர்ட்டுக்கு போலாம். சோ ரிவிஷன் நேரடியா ஹைகோர்ட்ல மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும்ன்றது கிரிமினல் கேஸ்ல கிடையாது, செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போலான்றது நடுவுல இருக்கு. சிவில் கேசஸ் பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் கேசஸ், ரிவிஷன் பெட்டிஷன்ஸ்ன்றது செக்ஷன் 115ல ஹைகோர்ட்டுக்கு நேரடியா ஃபைல் பண்றதுன்றது இருக்கு. ஆர்டிகல் 227ல இருக்கு. ஹைகோர்ட்டோட இன்ஹெரண்ட் பவர்ஸ் இருக்கு ரிவிஷன் நடத்துறதுக்கு. சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. சோ இந்த ஜூரிஸ்டிக்ஷனை பயன்படுத்தி ஹைகோர்ட் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு இரெகுலாரிட்டி நடந்ததுன்னா கீழ்கோர்ட்டால அவங்க நேரடியா நடத்த முடியும். பட் அதே ஆர்டர் மேல அப்பீல் ஃபைல் பண்ண முடியாத ஒரு நிலைய சட்டத்துல இருக்கணும் அப்படின்றது இருக்கு. சோ இந்த ஆர்டர் மேல அப்பீல் ஃபைல் பண்ண முடியாத ஒரு நிலையில அந்த கீழ்கோர்ட்டோட ஆர்டர் எல்லை வரம்புக்கு மீறின ஒரு செயலா இருக்கு, இல்ல எல்லை வரம்ப பயன்படுத்தாத ஒரு செயலா இருக்கு, இல்ல நடைமுறை சம்பந்தப்பட்ட ரொம்ப பெரிய ஒரு தவறு இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நேரடியா ஹைகோர்ட்ல ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். சோ இதுதான் பேசிக்கா அப்பீலுக்கும் ரிவிஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் நம்மளால சொல்ல முடியும். சரி, என்ன மாதிரி கேசஸ்லாம் ரிவிஷன் ஃபைல் பண்ண முடியும், என்ன மாதிரி கேசஸ்லாம் அப்பீல் ஃபைல் பண்ண முடியும்னா, ஒரு இன்டர்ம் ஆர்டர்
எக்ஸ்பார்ட்டி அதாவது ஒருத்தரோட தரப்பு வாதத்தை கேட்காம டிசைட் ஆகப்பட்டிருக்கு. அதாவது அவரோட இன்னொருத்தரோட எதிர்த்தரப்பினரோட வாதத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நியதிக்கு விரோதமான ஒரு டெசிஷன் இருக்கு. இந்த டெசிஷனால பாதிக்கப்படுறாரு அப்படின்னா நேரடியா ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். இல்லைன்னா ஜூரிஸ்டிக்ஷன் சம்பந்தப்பட்ட இவங்க எல்லை வரம்புக்கே இல்லாத ஒரு விஷயத்த இவங்க எடுத்து நடத்துறாங்கன்னா நேரடியா ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஆனா சிவில் கேசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் எதிர்த்தரப்பினருக்கு ஒரு நோட்டீஸ் போயிட்டு அவரோட வாதத்தை கேட்டு ஒரு ஆர்டர் ஒன்னு பாஸ் பண்றாங்க. இடைக்கால ஆணையா இருந்தாலும் சரி, இன்டர்ம் ஆர்டரா இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்பினருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்களோட வாதத்தை கேட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டர் ஒன்னு பாஸ் பண்றாங்க அப்படின்னா அது மேல ரிவிஷன்ன்றது வராது, அப்பீல் தான் வரும். அப்பீலுக்கு பேரு சிவில் மிசலேனியஸ் அப்பீல்னு பேரு. கீழே இருக்கக்கூடிய ஒரு சிவில் கோர்ட்டா இருந்ததுன்னா, அதாவது கீழே ஒரு முன்சிப் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு சிவில் கோர்ட்டா இருந்ததுன்னா சப்கோர்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும். இல்ல மேல இருக்கக்கூடிய ஒரு சிவில் கோர்ட்டா இருந்தா நேரம் அங்கிருந்து ஹைகோர்ட் போகும். அது ஜூரிஸ்டிக்ஷன் அந்த அடுத்த படியில இருக்காங்கன்றதுனால. இல்லைன்னா ரிவிஷன் ஃபைல் பண்றது எதிர்த்தரப்பினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு தீர்ப்பு ஆச்சுன்னா நேரடியா ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ரிவிஷன் பெட்டிஷன் நேரடியா ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும். இதுதான் சிவில் ப்ரொசீஜர் கோட்ல அப்பீலுக்கும் ரிவிஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு இது சம்பந்தமா நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ், ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேஸை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல இப்போ மேல நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட டைட்டில் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் சர்வீசஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வர்சஸ் SR இஜாஸ் அப்படின்னு ஒரு கேஸ். 2009 செப்டம்பர்ல டிசைட் ஆகப்பட்ட ஒரு கேஸ். ஆனரபிள் ஜஸ்டிஸ் சசிதரன் ஜே கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட். இது ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன்ல இருந்து வந்த ஒரு ஜட்மெண்ட். இது ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபேக்ட்ஸ் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும். என்னன்னா பேசிக்கா இவங்க டெனன்ட், ஒரு ரொம்ப கம்மி வாடகையில இவங்க இருக்காங்க. இந்த டெனன்ட் காலி பண்ண சொல்லி ஒரு எவிக்ஷன் சூட் அந்த லேண்ட் ஓனர் அந்த பில்டிங் ஓனர் ஃபைல் பண்றாங்க. இந்த எவிக்ஷன் சூட் ஃபைல் பண்ணி அந்த எவிக்ஷன் சூட் நிலுவையில் இருக்கிற நேரத்திலேயே இந்த டெனன்ட் காலி பண்றதுக்கு நேரடியா பிரஷர் பண்ணி காலி பண்ண வச்சுட்டாங்க. டெனன்ட் எவிக்டட். அந்த நேரத்துல இருந்து இவர் தவறான செயல்பாட்டுல காலி பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த உடைமையை அந்த பொசஷனை எனக்கு திரும்பி மீண்டு கொடுக்கணும்னு சொல்லி ரிகவரி ஆஃப் பொசஷன் கேட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 6ல ரிகவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கேட்டு இவர் இன்னொரு கேஸ் ஃபைல் பண்றாரு டெனன்ட். இந்த ரிகவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கேஸ ட்ரையல் கோர்ட் ஏத்துக்கல. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஒன்னு ஃபைல் பண்றாரு. ட்ரையல் கோர்ட் ஆரம்ப கட்டத்திலே என் வாதத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவங்க எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ணாம விட்டதுக்காக ஹைகோர்ட்ல ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இப்போ ரிவிஷன் என்னன்றது நம்ம புரிஞ்சு போச்சு. சிஆர்பி ஃபைல் பண்ணோடனே ஹைகோர்ட் அந்த சிஆர்பி அலோவ் பண்ணி கீழ்கோர்ட்டை திரும்பி இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்னு பாஸ் பண்றாங்க. ஆனா இதுலயும் இவருக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல டெனன்ட்டுக்கு. இந்த சிஆர்பி கொடுத்த இந்த ரிமாண்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல என்ன கன்சிடர் ஆகப்பட்டதுன்னா, இல்ல நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியில திரும்பி நீங்க உங்க பொசிஷனை ரெஸ்டோர் பண்ணிக்கோங்க, நீங்க திரும்பி அந்த ப்ராப்பர்ட்டியில இருந்துக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. அந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி 2002ல இவர் பொசிஷனை திரும்பி வாங்கிட்டாரு. ஆரம்பத்துல ஃபைல் பண்ண அந்த எவிக்ஷன் சூட்டும் அந்த லேண்ட் ஓனர் வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ இதோட க்ளோஸ். திரும்பி அந்த இடத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அந்த லேண்ட் ஓனர் என்ன பண்றாரு, தனியா இந்த வீட்டை விட்டு இந்த இடத்தை விட்டு காலி பண்ண சொல்லி ஒரு எஜெக்ட்மெண்ட் சூட் ப்ரொவின்சியல் ஸ்மால் காசஸ் கோர்ட்ல ஒன்னு ஃபைல் பண்றாரு. ஸ்மால் காசஸ் கோர்ட் இவங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டின்றதுனால இவங்களுக்கு ஸ்மால் காசஸ் கோர்ட்ல ஃபைல் பண்றதுக்கான அதிகாரம் இருக்குன்றதுனால ஸ்மால் காசஸ் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஒன்னு ஃபைல் பண்றாரு. இவர் காலி பண்ண சொல்லி இவர் ஃபைல் பண்ண பெட்டிஷனை திரும்பி இவர் சேலஞ்ச் பண்றாரு டெனன்ட். என்னன்னா சிவில் கோர்ட்ல ஆரம்பத்துல நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்க, அதை நீங்களே வித்ட்ரா பண்ணிட்டீங்க. இப்ப ஸ்மால் காசஸ் கோர்ட்ல ஃபைல் பண்றீங்கன்னா ரெண்டு கோர்ட்டுக்கு ஒரே விஷயத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. திரும்பி நீங்க சிவில் கோர்ட்டுக்கு தான் இருக்கணுமே தவிர்த்து இந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாரு. பட் அந்த சேலஞ்சை ஏத்துக்கல. இந்த எஜெக்ட்மெண்ட் சூட்டும் இவருக்கு லேண்ட்லார்டுக்கு சாதகமா கிராண்ட் ஆயிடுச்சு. அதாவது இவர் காலி பண்ணணும்ன்றது வந்துருச்சு. இதுக்கு அகைன்ஸ்டா ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட்ல ஏத்துக்கல. சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது இந்த எஜெக்ட்மெண்ட் சூட் எல்லா அதிகாரத்தோட தான் ஃபைல் பண்ணிருக்காங்க.
இல்ல எந்த விதமான தவறும் கிடையாது, அதனால இத்தனை நாளைக்குள்ள நீங்க இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்னும் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படி காலி பண்ண தவறுனீங்கன்னா இந்த ஆர்டரோட பலத்தை வச்சு ஸ்ட்ரென்த் வச்சு அவர் போலீஸோட பாதுகாப்போட உங்களை வெளியேற்றுறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு, எதிர் தரப்பினர் அந்த லேண்ட்லார்டுக்கு இருக்கு அப்படின்ற எக்ஸ்டென்ட்க்கு ஒரு ஆர்டர் ஒன்று சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண இந்த ஆர்டர் இவருக்கு வந்த உடனே இவர் இந்த கேஸ் மேற்கொண்டு பர்சியூ பண்றதுக்கு அவனியவே இல்ல, இருக்கிறதுல உச்சகட்டத்துக்கு போய் முடிச்சாச்சு. ஆனா இவர் என்ன பண்றாரு, டெனன்ட் சிட்டி சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்றாரு. இந்த சிட்டி சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணிட்டு லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர், ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாரு. இந்த ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு நேரடியா முரண்பாடா இருக்கு. ஆனா இந்த ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் வாங்கிட்டாரு. இந்த ஸ்டேட்டஸ் கோ ஆர்டருக்கு எதிராக இந்த லேண்ட்லார்ட் என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்ல சிவில் ரிவிஷன் பெட்டிஷன், இந்த ஸ்டேட்டஸ் கோ ஆர்டரும் சரி, இந்த இவங்க ஃபைல் பண்ண சூட்டும் சரி, எதுவுமே சரிப்பட்டு வராது, இது சரியான முறை கிடையாது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணி உங்க கேஸ் தோத்து போச்சு, திரும்பி எல்லா கோர்ட்டையும் அழிச்சு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்ற மாதிரி இவன் திரும்பி நீங்க இங்க கீழ்கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி வந்திருக்கு. அதாவது 2 தடவை சுப்ரீம் கோர்ட் போயிட்டு திரும்பி இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி நிக்கிறது சிவில் ரிவிஷன் பெட்டிஷன். இந்த கேஸ் வரும்போது இந்த சைடோட வாதம் என்னன்னா, நீங்க சிவில் கோர்ட் மூலமா தான் நீங்க ரெமெடி எடுத்துட்டு இருக்கணும். நான் சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டேன் முன்கூட்டியே, அதனால நீங்க இந்த சிவில் கோர்ட்டோட ஜட்மெண்ட் சரியில்லைன்னு உங்களுக்கு பட்டதுன்னா இது அப்பீலபிள் ஆர்டர். சிவில் கோர்ட்டோட தீர்ப்பு இல்ல ஆனா உங்களுக்கு சரின்னு உங்களுக்கு படலன்னா இது மேல அப்பீல் தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர்த்து ஹைகோர்ட்டுக்கு நேர ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றது ஏத்துக்க முடியாது அப்படின்னு டெனன்ட்டோட ஒரு வாதம். ஏன்னா அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா தான் ஹைகோர்ட்ல நேரடியா பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு பேரலல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு சொல்லி, நீங்க இந்த கேஸ் நடத்துங்க, காலி பண்ண வைக்கிற கேஸ் நடத்துங்க, நான் உங்களை தடுத்து நிறுத்துற கேஸ் நடத்துறேன், இந்த எத்தனை நாள் ஓடுதோ எனக்கு தான் லாபம் அப்படின்ற மாதிரி டெனன்ட் சொல்லிட்டார். சோ இதுதான் இவர் சைடு இருக்கிற வாதம். இங்க லேண்ட்லார்ட் சைடு இருக்கிற வாதம் இந்த கேஸே வெக்ஸேஷியஸ், ஏன்னா அலக்கடிக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு மோசடி வழக்கா தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வந்திருக்கு, அந்த தீர்ப்பு நீங்க மதிக்காம நீங்க எப்படி கீழ்கோர்ட்ல திரும்பி அதே கேஸ் திரும்பி ஃபைல் பண்ண முடியும்? இந்த கேஸ் செல்லவே செல்லாது, இந்த கேஸ் எல்லாம் ரத்து பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி இவங்க லேண்ட்லார்ட் சைட்ல இருந்து ஃபைல் பண்ண பெட்டிஷன் சொல்றது. சோ இந்த 2 சைட் வாதத்தையும் எடை போட்டு பார்க்கும்போது ஹைகோர்ட் கொடுக்கிற தீர்ப்பு என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இந்த கேஸ்ல, அப்பீல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கேஸ் தோத்து போச்சுன்னா அப்பீல் ஃபைல் பண்ணலாம், அப்படி இருக்கச்சு ரிவிஷன் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா, the court has exercised jurisdiction which is not vested under it by law. அதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்கு, அந்த தீர்ப்புக்கு எதிர்மாறா திரும்பி ஒரு கேஸ் அதே சப்ஜெக்ட்ல நடத்துறது அகைன்ஸ்ட் ரெஸ் ஜுடிகேட்டா பிரின்சிபல். அதனால அவங்களுக்கு இல்லாத ஒரு எல்லை வரம்பை அவங்க உபயோகப்படுத்துறாங்க, பயன்படுத்துறாங்க, அதனால இது செல்லாது அப்படின்றது முதல் ஒரு விஷயம் இது ஹைகோர்ட் சொல்றது. ரெண்டாவது, இந்த கேஸ பாக்குச்சே இது வெக்ஸேஷியஸ் கேஸ்ன்றது தெரியுது. இவங்களை அலக்கடிக்கிறதுக்கும் இவங்களை ஹராஸ் பண்றதுக்கும் டார்ச்சர் பண்றதுக்கும் லேண்ட்லார்ட இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, இது க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு கேஸ்ன்றது தெரியுது. சோ இந்த வெக்ஸேஷியஸ் லிட்டிகேஷனா இருந்ததுன்னா சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நேரடியா ஹைகோர்ட் மூலமா க்ளோஸ் பண்ணலான்றதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணம். ஹைகோர்ட் இந்த சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் அலோவ் பண்ணிட்டு இவங்க டெனன்ட் வாங்கின ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் ரத்து பண்ணிட்டு இந்த கேஸையே ரத்து பண்ணிட்டு அந்த ப்ளீடிங்ஸ் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி கேஸையே ரத்து பண்ணிட்டு ஹைகோர்ட் இந்த சிவில் ரிவிஷன் பெட்டிஷன்ல ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. சோ இதுல நமக்கு என்ன தெரியுது, சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் கீழ்கோர்ட்டை அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை சரியா எக்ஸசைஸ் பண்ணலன்னா, இல்ல அவங்களுக்கு இல்லாத ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்றாங்கன்னா, இல்ல ப்ரொசீஜரல் irregularity அதாவது இந்த மாதிரி ஒரு வெக்ஸேஷியஸ் கிளைம் சப்போர்ட் பண்றாங்கன்னா நேரடியா ஹைகோர்ட் குறுக்க நின்று இந்த நீதியை காப்பாற்றுறதுக்கான ரைட் இருக்கு அப்படின்றது அதிகாரம் இருக்குன்றது இந்த கேஸ்ல இருந்து தெரிய வருது. இது ஒரு முக்கியமான ஒரு கேஸ். நம்ம இந்த பிராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ் படிக்கும் போது நம்ம ரிவிஷன்னா என்ன அப்பீல்னா என்ன டிஃபரன்ஸ் நமக்கு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேஸ்.